உன்னை ஒரு வேலையும் செய்யக்கூடாது நான் சொல்லி இருக்கிறேன். துணி துவைச்சேன், தரையை துடைச்சேங்கிற அறிவு இருக்கா உனக்கு? இந்த உடம்புல இதெல்லாம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இரு. வேதவல்லி, வேதவல்லி. மாமா மாமா என்னம்மா இது? கூப்பிடு கூப்பிடு, காதுல விட காதுல நிறுத்தி மாட்டிட்டு உட்காந்துருக்கிற. இல்ல மாமா, காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டுமேனு பாட்டும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கா இப்படியா? சுத்தி வரி என்ன நடக்குதுன்னே தெரியலையே உனக்கு. இப்படி இருக்க ஒரு பொண்ணு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மாமா கல்பனாக்கு நல்லபடி பிரசவம் ஆற வரைக்கும் நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொன்னேனா இல்லையா? ஆமா. அப்புறம் அவ ஏதாவது உதவி கேட்டா முகத்தை சுளிக்கிறியாம? புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு இந்த மாதிரி உதவி பண்றதெல்லாம் பெரிய புண்ணியமா? மகா புண்ணியம். இந்த வீட்டுல இவளை பாத்துக்கிறதுக்கு ஒன்ன தவிர யாருமா பொம்பளை இருக்காங்க? இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா? இதுவே இவ இடத்துல உன் தங்க அமிர்தா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது கேட்டா முகத்தை சுளிப்பியா? நீ பண்ணது ரொம்ப தப்புமா. மாமா, கல்பனாக்கு தேவையான உதவியில நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பார்த்தேன் நீ செஞ்ச உதவிய. இவன் குனிஞ்சு தரையை தொடச்சுக்கிட்டு இருக்கிற, நீ பாட்டு காதல நிறுத்தி மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற. இல்ல மாமா. இந்த பாருமா, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், இவளை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ இவளை சரியா பாத்துக்காம இவ உடம்புக்கு ஏதாவது ஆச்சு. மாமா திட்டாதீங்க மாமா, நானே இதை கிளீன் பண்ணிடுறேன். நான் சொல்றத கேளு. எந்திரி எந்திரி, துணியை மட்டும் கொடு. மாமா நானே கிளீன் பண்றேன் மாமா. நீ வாங்கு, நீ வாங்கு. நீ தான் இதெல்லாம் செய்யணும். வீரையா வீட்டுல இருந்தா அவனை இதை செய்ய சொல்லுவேன். அவன் கடைக்கு போயிருக்கானா, வர லேட் ஆகுமா? நீ தான் இதை செய்யணும், புரியுதா? இந்த மாதிரி கல்பனா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ இனிமே பண்ணக்கூடாது. போய் ரூம்ல போய் ரிலாக்ஸ் பண்ணு. வேதவல்லி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது மாமா. இந்த பாருமா, நான் ஹார்ஷா பேசிட்டேன்னு நினைக்காத. குடிஞ்சி துடைக்கிறத பார்த்தோன்னே மனசு கேட்கலமா, அதுக்காக தான் சொன்னேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன வேதவல்லி பாக்குற? நீ துடைக்கிறியா இல்ல நானே துடைக்கட்டுமா? பரவாயில்ல கல்பனா, நானே துடைக்கிறேன். அடடடடா, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இத வச்சு இன்னும் நிறைய சீன் பண்ணலாம் போல இருக்கே. சும்மா சொல்லக்கூடாது. மாமாவுக்கும் நம்ம மேல அன்பு அதிகமா தான் இருக்கு. வெரி குட் மாமா, கீப் இட் அப். பஞ்சாயத்தே மாப்பிள, அந்த சித்த சொந்த சேர்தான்டா. என்னடா மாப்பிள சொல்ற? கைவி கூட என்ன 10 கண்ணாச்சிட்டு போதுடா. ஐயோ, எவ அவ? இஸ் கான். பஞ்சாயத்தே பஞ்சாயத்தே, வர என் கண்ணுக்கு எல்லாமே அழகா தர்றாங்கடா. இங்க வர, இந்த சரி, என் தலையை போனாலும் சரி, இன்னும் 2 நாளைக்கு நான் வந்து இது இந்த என் பிரம்மச்சாரத்தை நான் கடைபிடிச்சே ஆகணும். ஹெல்ப் பண்ணு மச்சி. டேய், நீ ஏன் மாப்பிள கவலைப்படுற? அதான் உன் பொண்டாட்டி நீயும் நண்பர்களா தானே பழகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன ஆக போகுது? மச்சி சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன? நீ யார்கிட்டும் சொல்லக்கூடாது. இங்க யாரா மாப்பிள இருக்கா? நீ நானும் தானே இருக்கோம். தைரியமா சொல்லு, என்ன விஷயம்? அந்த கனவு வந்ததுல்ல, வந்தது. அதுல இருந்து என் பொண்டாட்டி என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெர்றாடா.
என்ன இவ்வளவு பார்க்கும்போது சைட் அடிக்கணும்னு தோந்து மச்சி. ஆ? ஏன் நாயை கூப்பிடுற? என்ன ஒரு சோக கதை. ம். உலகத்திலேயே பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதுக்கு ஃபீல் பண்ற ஒரே மனுஷன் நீதான் மாப்ள. சோ சாட். பஞ்சாயத்து இதை ஹெல்ப் பண்ணு மச்சி, ப்ளீஸ் மச்சி. வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். ஒரு ஐடியா மாப்ள. என்ன? நீ உன் வீட்டுக்கு போனா தானே பிரச்சனை. அதிகே 2 நாளைக்கு தேவையான சட்டுமுட்டி சாமான்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து மல்லிகா வீட்டுல தங்கிரு. எப்படி நம்ம ஐடியா? என்ன மாப்ள? சொன்ன மாப்பிள கேள்வி ஏன் கண்ணுக்கு அழகா தெரியுது? மல்லிகா வீட்டுல போய் தன்னா மல்லிகா மட்டும் கண்ணுக்கு அழகா தெரிய மாட்டாளா? ஓ ஆமா குத்திரவரா சாமி என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாரு? அது பொண்டாட்டி இருந்தாலும் சரி, வெளியால இருந்தாலும் சரி, நீ பயங்கர உஷாரா இருக்கணும். 2 நாளைக்கு ஒன்னு வந்து உன்னோட இந்த இது கருப்பணி வந்து காப்பாத்திக்கணும்னு சொன்னார்ல. சொன்னாரு. அப்புறம் அப்ப மல்லிகா வீட்டுக்கு வேணாம், எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிரு. ஓகே? துப்பி சொல்லிட்டேன். ஏன்னா ஹோட்டலுக்கு போன விட்டு பொண்ணுங்க இருக்க மாட்டாங்களா? உனக்கு என் பிரச்சனையே புரிய மாட்டேங்குது. எனக்கு யார பார்த்தாலும் பயமா இருக்குது. அது மட்டும் இல்லடா, நான் ஏதோ வெளியூருக்கு போறேன் 2 நாளைக்கு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உடனே எங்க நைனால ஒரு பிட்டு போடுவாரு. நீ போகும்போது வேற வழியும் கூட்டின்னு போனுவாரு. அது இன்னும் ரிஸ்க் ஆயிடும். செட் ஆகாது மச்சி. சோ சேட். தட் இஸ் வை ஐ அம் டெல்லிங் தி ட்ரூத்மா. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதே சமயத்துல விலகி இருக்கணும். அந்த மாதிரி குன்சா ஒரு ஐடியா கொடுறா. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு விலகி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் மாப்ள. இத்தனை நாளா நீ நல்லவனா இருந்ததே பெரிய விஷயம். அப்படின்ற நீ சூரிய வம்சம் படம் பார்த்திருக்கியா? அதுல தெய்வயானியும் சரத்குமார் சாரும் நம்ம வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ தெய்வயானி லைட் ஆஃப் பண்ண போற சமயத்துல அவங்க மேல ஒரு பள்ளி விழுந்துரும். உடனே அவங்க பயந்து போய் ஓடி வந்து பச்சக்குன்னு சரத்குமார் சாரை கட்டி பிடிச்சுக்குவாங்க. உடனே சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு ஆட்டத்தை நிறுத்து. அந்த மாதிரி ஒரு பள்ளி உன்னுடைய வாழ்க்கையில விளையாடுச்சுதா, நீ என்ன பண்ணுவ? உடனே நினைச்சிருப்பான், ட்ரீம் தானே வரணுமே. மச்சி மச்சி அப்படி ஒரு பள்ளிய ரூம்ல வர கூடாது, வரவும் விட மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், வீட்டுல இருக்கிறது ஹைலி ரிஸ்க். நான் வீட்டை விட்டு என்னால வெளியே போக முடியாது மச்சி, அதான் என் பிரச்சனை. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? கிழக்கால போக கூடாதுன்னா மேக்கால தானே போகணும். அதானே புத்திசாலித்தனம். புரியல. காதல் வாழ்க்கையில விடுபடணும்னா நீ ஏன் ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி போக கூடாது மச்சி? ஆமா மாப்ள, ஆன்மீகத்துல ஈடுபட்டு மனச ஒருநிலைப்படுத்துறது தான் நீ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. ஆடி மாசம் வேற, நீ அம்மனுக்கு 2 நாள் மாலை போட்டேன்னு வையேன், உலகத்துல இருக்க எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை விட்டு 2 அடி தள்ளித்தான் நிப்பாங்க. மாலை போடணும், 2 நாள் விரதம் இருக்கணும். அதேதான். ஏய் வேலைக்கே ஆகாது, சரி அடிக்க முடியாது, தம் அடிக்க முடியாது. செட் ஆகாது செட் ஆகாது, வேற சொல்லு. ரைட்டு, அது வேணான்னா இதெல்லாம் நீ 2 நாளைக்கு தள்ளி வச்சுதான் மாப்பிள ஆகணும். மாலை போடும்போது தண்ணி, தம்மு, காதல் இதை எல்லாத்தையுமே விடணும்னு காம்போ ஆஃபர் மட்டும்தான் ஊருக்குள்ள அவைலபிளா இருக்கு. உனக்காக ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் போட முடியாது. மாப்பிள நாகராஜா, இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அம்மனுக்கு மாலை போடுறதுதான். மாலை தானே போட்டுருவோம்.
கரெக்டுங்க. காசு இல்லாம மாத்தீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இந்தாங்க இந்த விபூதி எடுத்து நெத்தில ஒரு பட்டையை போடுங்கோ. போடுங்கோ. எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவிஷ்டு மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. பட்டையை போடுங்கோ. ஐ ஸ்டைலா பட்டையா போட்டு கோடு வாங்கி நிற்கிறீங்க. யூ நோ வாட் இஸ் பட்டை? டேக் தி விபூதி. இந்த கையை நைஸ் கொல்ச்சி என்ன பண்ணுங்க பாடுங்க. கேபி சுந்தரபால் மாதிரி இருக்கிறீங்க. நாங்க கண்ணை மூடுங்க. குங்குமம் மனசுல அப்படியே மங்காத்தவ மாரியத்தவ நினைச்சுக்கோங்க. ஓகே இந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு இந்த மாலை எடுத்து கழுத்துல மாட்டிக்கோங்க. நீங்க முதல்ல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன் ஓடுங்க. என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ காமெடிலாம் கிடையாதுங்க. பயங்கரமான சீரியஸான ட்ராஜடிங்க அது. புரியலங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க சோக்காயிடக்கூடாது. என்ன? மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு 48 மணி நேரத்துக்கு உங்க மஞ்சள் குங்குமத்துக்கு ஒரு பயங்கரமான கண்ணை வர போதுங்க. என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தாலிக்கு இது வரப்போது. இது ஆப்பே வரப்போதே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேன். ஒரு 2-3 டேஸாவே என் கனவுல ஒரு பாம்பா? இந்த நாகராஜா கனவுல ஒரு நாகராணி. அந்த பாம்பு அப்படியே என்ன தொத்தி கொத்துன்னு கொத்தி நான் சோப்பனூரே கக்குன்னு கக்கி மண்டைய போடுற மாதிரி கனவு காண்டாங்க. ஐயோ ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் டோர். அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஒரு சித்தர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணேன். அது சித்தர் சில உண்மைகளை சொன்னாரு. என்ன உண்மை? அது என்னன்னா, என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல, அதாவது என்னோட சின்ன வயசுல நான் ஒரு ஆம்பளை இச்சாதாரி பாம்பை கொன்னுட்டேனா. அதுக்காக என்ன பழி வாங்கறதுக்குன்னே அந்த லேடி இச்சாதாரி பாம்பு, அதாவது இதோட வைஃபே துடிச்சுன்னு இருக்குதா. இன்னும் 48 ஹவர்ஸ்க்கு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமாங்க. அது மட்டும் கிடையாது, நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ஹலோ எங்க பாக்குறீங்க? நீங்க தாங்க. நீங்க என்னைக்காக 2 நாளைக்கு நாகாத்தமாக விரதம் இருக்கணுமா. அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்க கழுத்துல கட்டின தாலி தொங்கும். இல்ல டபகான்ஸ் தான். என்னங்க இது? ஏதோ சீரியல் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, வர வர எல்லா சீரியலையும் பாம்பு வருது. சரி நம்ம சீரியலையும் வந்துட்டு போட்டுமே தான் நான் லைட்டா பாம்பு போட்டுங்கிறேன். இல்ல நான் சீரியஸா சொல்லுங்கிறேன். நான் என்ன நான் சொல்றது என்னதுன்னா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஏங்க எனக்காக 2 நாள் விரதம் இருக்க மாட்டீங்களா? உங்க கழுத்துல கட்டினே தாலி, அதுக்காக 2 நாள் விரதம் இருக்க மாட்டீங்களா? உங்க பூ போட்டு மஞ்சா குங்குமம், அதுக்காக 2 நாள் விரதம் இருக்க மாட்டீங்களா? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருக்காக விரதம் இருக்கேனோ இல்லையோ, உங்களுக்காக இருக்கேன். போதுமா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கோ. இது என்னோட கடமைங்க. ஓகே, கடமையை கண்ணியம் கட்டுப்பாடு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது சாதாரண விரதம் கிடையாது. இது ஸ்பெஷல் சாதா. இதுல நீங்க ரொம்ப சுத்த பத்தமா, ரொம்ப கரெக்டா, உசாரா, சீரியஸா இருக்கணும். எந்த தப்பு தண்டை நடக்காம பாத்துக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க ஆத்தாவ மனசுல வச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கோங்க. நீங்களே உங்க கையால போட்டு விட்டுருங்க. அப்படின்றீங்களா? கரெக்ட். ஓம் சக்தி. எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் உங்க ஹைட்ட. மாலை தானே போட்டுருவோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மனசை நீங்க அலப்பாய விடக்கூடாது. என் மனசு அலப்பாயாது. ஓகே. 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த மாலையை கைட்டிக்கலாம், விரதத்தை முச்சிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்டா? எதுக்கு? இல்ல, நல்லபடியா விரதம் இருந்து முடியணும் இல்லையா, அதுக்கு. எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம், மாலையை மாத்திட்டோம். நானாவது மாலையை போடுறது, விரதம் இருக்கிறதா அது.
நாகமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. என்னாச்சு இவருக்கு? எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி விரதம் இருக்க சொல்றாரு? சரி, விரதம் தானே, அவருக்காக இருக்கலாம். இதுல என்ன இருக்கு? என்னது வேதவழி இன்னைக்கு மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கிட்டு வித்தியாசமா இருக்கிறாள். என்ன விசேஷம்? மாமா, இந்தாங்க மாமா. கற்பகாம்பா கடாட்சி உனக்கு கிடைக்கிட்டோம். என்ன இன்னைக்கு விசேஷம்? மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு சிவப்பு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு பரிகாரத்துக்காக மாலை போட்டு 2 நாள் விரதம் இருக்கேன். பரிகாரமா? எதுக்கு பரிகாரம்? ஆம், எல்லாம் அவருக்காக தான் மாமா. அவரு நல்லா இருக்கணும்னு 2 நாள் விரதம் இருக்கேன். நாகாஜி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேதாஜி விரதம் இருக்கிறீங்க. மாமா, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மாமனாரும் மருமகளும் பக்தி மயமா இருக்காங்க போலயே. ம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, அவனுக்காக நீ விரதம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? கல்பனா, இங்க வா. உனக்காக தான் கூப்பிடுறேன், வா. ஸ்பெஷல் பூஜை நடந்திருக்கு, கற்பூரத்தை ஊத்திக்க. என்ன வேதவள்ளி, அங்காள பரமேஸ்வரி மாதிரி இப்படி மஞ்ச மஞ்சேல்னு இருக்க? ஒரு விரதம் கல்பனா, அதான். கிடைச்ச கேப்ல விரதம் வரதம்னு நல்ல சீன் போடு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற? தீபத்தை தொட்டு ஒத்திக்குமா. நீ எனக்கு பிறக்க போற பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒத்திக்க, ஒத்திக்க. என்ன ஒரு மாதிரி பாக்குற? மக இல்ல மாமா, மகன். எனக்கு பையன் தான் பிறப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உனக்கு பிறக்க போறது மகள் தான், எனக்கு பேத்தி தான். இல்ல மாமா, உங்களுக்கு பேரன் தான் வருவான். சரி சரி, எந்த குழந்தையா இருந்தா என்ன? நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க? வேதவல்லி, 10 மாசம் கழிச்சு பாரு, நான் சொன்னதான் நடக்க போகுது. கிடையவே கிடையாது மாமா, எனக்கு பையன் தான் பிறப்பான். நீங்க வேணா பாருங்க. விடு கல்பனா, நீயும் ஏன் வீம்பா பேசிட்டு இருக்க? பரவாயில்லம்மா, இதெல்லாம் சும்மா தானே. இனிமே நமக்கு என்ன வேலை சொல்லு? பிறக்க போறது ஆனா பெண்ணா, எனக்கு பேரனா பேத்தியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லணும்னா, எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்தாங்க, நீங்க 10 மாசமா வெயிட் பண்ண வேண்டாம், பட்டிமன்றமும் பண்ண வேண்டாம். உங்க பிரச்சனைக்கு உடனே ஒரு தீர்வு சொல்லிடுவாங்க. ம், ம். அது எப்படி சொல்லுவாங்க? எங்க பாட்டி கர்ப்பமா இருக்கிறவங்க நாடி புடிச்சு பார்த்தே அவங்களுக்கு பிறக்க போறது பையனா பொண்ணான்னு சொல்லிடுவாங்க. ஐயா, அட, அதிசயமா இருக்குது. ஆமா மாமா, இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி கெஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. பிரமாதமான விஷயம் அது. ஐயா, பிறந்த வீட்டு பெருமையை பேத்தலனா இவளுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. அப்போ உங்க பாட்டி இங்க வந்தாங்கன்னா கல்பனா கையை பிடிச்சு பார்த்து பிறக்க போறது ஆனா பண்ண நிச்சயமா சொல்லிடுவாங்க. ஆமா மாமா. வேதவல்லி, அடக்கடவுளே, இந்த கேள்வி எங்க இங்க வந்துச்சு? அவங்களே வந்துட்டாங்க. இத பாருமா, என்ன அதிசயமா இருக்குது. வாங்கம்மா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாட்டி, 100 ஆயிசுமா, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்கீங்க? பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல சுகர் டெஸ்ட் பண்ண வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. என்னக்கா பக்தி மயமா மாலை எல்லாம் போட்டிருக்க? ஒரு விரதம் அமிர்தா, அதான். மாமா, நான் ரூமுக்கு போறேன். அடி இரு கல்பனா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த பாட்டியை இங்க வந்திருக்காங்க. இப்ப போய் ரூமுக்கு போறேங்கிற? நில்லு நில்லு.
இதுக்கப்புறம் தான் இந்த பாட்டியம்மா வச்சு ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்ன விஷயம் மாமா? அது ஏமா கேக்குற? எனக்கு இவளுக்கு ரொம்ப நேரமா ஒரு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. இவ சாதிக்கிறாமா இவளுக்கு பிறக்க போறது ஆண் தான்னு. நான் சொன்னேன் இல்ல பொண்ணு தான் பிறக்கும்னு. நடுவுல இவ சொன்னா எங்க பாட்டி மட்டும் இங்க வரட்டும், தெளிவா நாடிய பிடிச்ச சொல்லிடுவாங்க பிறக்க போறது ஆணா பண்ணணும். அப்படியாம்மா? ஆமாப்பா, கை நாடிய ஒரு நிமிஷம் புடிச்சு பார்த்தா போதும், பொண்ணா பையனானே கரெக்டா சொல்லிடுவேன். அப்படியா? அப்ப எங்க கல்பனா கையை பிடிச்சு பார்த்து பிறக்க போறது என்னோட பேரனா பேத்தியான்னு சொல்லுங்க பாப்பா. ஐயோ, கிழவி செக் பண்ண போகுது, எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுது, நான் செத்த